சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டாப் பிரைவேட் காலேஜஸில் MBA, MCA, BE, BTech போன்ற இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் பாராமெடிக்கல், அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான எல்லா வகையான UG அண்ட் PG கோர்சஸ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் மற்றும் அட்மிஷனுக்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் கைடன்ஸ் வேணுமோ உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா, டான்செட் 2025 MBA MCAக்கான ஆன்லைன் கவுன்சிலிங் 2025க்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜர் தாங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜரில் நீங்கள் என்னென்னலாம் ஃபில் பண்ணணும், எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத ஓவராலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நான் சிம்பிளியாக உங்களுக்கு இப்போது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைன் கவுன்சிலிங்க்கான ப்ரொசீஜர் தாங்க கொடுத்துருக்காங்க MBA MCAக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பே பண்ணணும். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 800 ரூபாயும், ரிசர்வேஷன் கேட்டகரியாக இருந்தால் 400 ரூபாயும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும், இது கவுன்சிலிங் ஃபீஸ் தனியாக பே பண்ணுவோம். அப்ளிகேஷனுக்கு இந்த அமௌண்ட்டு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கெல்லாம் ரேண்டம் நம்பர்னு ஒன்று நடக்கும். அது டை பிரேக்கர் மூமெண்ட் சொல்லுவாங்க. அது ஜஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே கொடுக்குறது தான். அது பெருசாக உங்களை அஃபெக்ட் பண்ணாத விட்டுருங்க. இதன் அடுத்தது வெரிஃபிகேஷன். உங்கள் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த வெரிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா 4-5 நாள் நடக்கும். ஸோ வெரிஃபிகேஷன்லாம் சக்ஸஸ் ஆனால் தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். ஓகேங்களா? அதுவும் MBA MCA வெப் போர்ட்டல் மூலமாக தான் ரேங்க் லிஸ்ட் தருவாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துட்டு கிரீவன்ட் ரெட்ரஸல் இருந்தது, அதான் உங்களுக்கு ஏதாவது இந்த ரேங்க் லிஸ்ட்டில் சந்தேகம் இருந்தால் செக்ரட்டரி TN MBA MCA அட்மிஷன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் போய் உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து கவுன்சிலிங். ஸோ கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங், அது நேரில் நடக்கும். நேரடியாக கோயம்புத்தூர் போய் அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கடுத்தது ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். அதில் 4 ஸ்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியல் டெபாசிட்னு சொல்லி ஒரு 5000 ரூபா பே பண்ணுவீங்க ஜென்ரல் கேட்டகிரி. ரிசர்வேஷன் கேட்டகிரி 1000 ரூபா பே பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தது ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் ஆஃப் சாய்ஸ் அடுத்த ஸ்டெப்பாக நடக்கும். என்னென்ன காலேஜ் எல்லாம் வேணும், ஓகேவா? ஸோ அந்த காலேஜெலாம் ஓகே அப்படின்னு சொல்லி லாக் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அதுக்கு அடுத்தது டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். நீங்கள் கொடுத்த காலேஜில் எந்த காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு, ஒரு காலேஜ் தான் வரும். அந்த காலேஜ் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் அக்செப்டன்ஸ் அண்ட் ரிஜெக்ஷனுங்கிற ஆப்ஷனில் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். அதை எடுத்துகிட்டு போய் காலேஜ் சேர்ந்துக்கலாம். ஸோ இதுதான், ஓகேவா? இதுக்கு அடுத்தது உங்களுக்கு 3 இல்லைனா 4 நாள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டைம் தருவாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது அலாட்மெண்ட் வந்ததும் 2 நாள் டைம் தருவாங்க. அதுக்கு அடுத்தது உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குங்கிற வேகன்சி லிஸ்ட் கொண்டு எல்லாமே தெரியும். அதுக்கு அடுத்தது அலாட்மெண்ட் ஸ்டேஜில் உங்களுக்கு 4 ஆப்ஷன் வரும். ஓகேவா? இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், வேணாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் 4 ஆப்ஷன் இருக்கும். அதை பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நீங்கள் ஒரு வேளை கவுன்சிலிங் கலந்துக்கிட்டு காலேஜ் எதுவும் சேரலை, இல்லை கிடைச்ச காலேஜில் சேரலை, காலேஜ் கிடைக்கல அப்படிங்கிறவங்க 31/12/2025 அதாவது டிசம்பர் 31 நீங்கள் கட்டின அந்த இனிஷியல் டெபாசிட் 5000 ரூபா இருக்கு இல்லையா, அதில் 80% இனிஷியல் டெபாசிட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். 80% தான் வரும். 5000 ரூபா கட்டினா 4000, 1000 ரூபா கட்டினா 800 ரூபா ரீஃபண்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது இந்த கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ், அதாவது இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்ததும் அதில் உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னால, அது என்னென்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்கு கிடச்சிற காலேஜ் ஓகே, நான் அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அடுத்தது அக்செப்ட் அண்ட் அப்வர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அதாவது எனக்கு இப்போ கிடச்சிற காலேஜ் ஓகே தான், இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலேஜை ஏதாவது ஒன்று நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது. அதாவது இப்போ உங்களுக்கு மொதல் காலேஜே கிடச்சா நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. இந்த அப்போர்டு மூமெண்ட் உங்களுக்கு வராது. நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் ஒரு ஆள் எத்தனை காலேஜ் வேணால் செலக்ட் பண்ணலாங்க. ஓகேவா? அதில் 2வது காலேஜ்லேருந்து கடைசி காலேஜ் வரையும் எது கிடைச்சாலும் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு மூமெண்ட்டு நீங்கள் கொடுக்க முடியும். அதாவது இப்போ எனக்கு 7வது இருக்கிற காலேஜ் கிடச்சிருக்கு, ஆனால் நான் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 6 காலேஜ் ட்ரை பண்ணுறேன். 7வது காலேஜ் எனக்கு ஓகே தான், இருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய 6 காலேஜ் சீட்டு கிடச்சா நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். ஓகேவா? அதுலேயே டிக்ளைன் அப்போன்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த 7வது இருக்கிற காலேஜ் கிடச்சிருக்கு, எனக்கு இந்த காலேஜ் வேணாம், மேலே இருக்கக்கூடிய 6 காலேஜில் இருந்தால் கொடுங்க, இல்லைனா நான் கவுன்சிலிங் விட்டு வெளியே போகிறேன் அப்படிங்கிறது டிக்ளைன் அப்போடு. அடுத்தது டிக்ளைன் குயிட்டு. எனக்கு கிடச்சிருக்க காலேஜ் வேணாம், நான் வெளியே போய்க்கிறேன், அவ்வளோதான்.
இந்த 4 ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் எது வேணுமோ அதை கொடுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்தது mbamca.comல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவோம். சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவோம். ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கு அடுத்தது ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. அப்புறம் கிரீவன்ட் ரெட்ரஸலில் நம்ம டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும். அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அதை எடுத்துகிட்டு போய் அட்மிஷன் போட போகிறோம். இவ்வளோ தாங்க ப்ராசஸ்ஸு. இதுதான் உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜராக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின டெமோ வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸும் வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாகவும் கொடுப்பேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.